இந்த கிராமத்துல உள்ள எல்லா பொண்ணுங்களும் கையில செம்ப தூக்கிட்டு காலையில ஆனதும் காட்டு பகுதியில ஒதுங்குறாங்க. அங்க வந்த ஒரு டிராக்டரும் இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்ச இவங்க மேல லைட் அடிச்சுட்டு போறாரு. அந்த நேரத்துல எலும்பி போக முடியாம ஒவ்வொரு பொண்ணுங்களும் தங்களோட முகத்தை மட்டும் மறைச்சுக்கிடுதாங்க. இதோட விடாம ரோட்ல போற பொண்ணுங்களை கூட கிண்டல் அடிச்சுட்டு போறாரு. அங்க தனியா நடந்து போன ஒரு பொண்ணு கையில இருந்த தேங்காவை வச்சுட்டு மண்டையிலேயே ஒரு கோடு போடுறாங்க. டிராக்டரை கொண்டு சாக்கடையில விட்டுட்டு மனுஷன் தெரிச்சு ஓடுறாரு. இந்த பொண்ணு தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். இந்த கிராமத்திலேயே இவங்க வீட்டுல மட்டும் டாய்லெட்டை கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவை காமிச்சா ஒவ்வொருத்தங்களும் சீக்கிரமா கிளம்புங்கன்னு வரட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அன்னைக்கு கல்யாணம். உள்ள போய் பார்த்தா எரும மாட்டு கூட கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. தோஷம்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு 37 வயசு ஆகியும் எரும மாட்டு கூட தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சைக்கிள் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு டவுனுக்கு போயிட்டு இருக்க நேரம் ட்ரெயின்ல கதவை மூடாமே டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து கதவை திறக்கவும் 2 பேருக்கும் சண்டை நடக்குது. நம்ம ஹீரோயினும் என்ன சித்தப்பு கதவை பூட்டி வச்சுட்டு போக தெரியாதான்னு கேட்கவும் நம்ம ஹீரோக்கு ஹார்ட்டே வெடிச்சிருது. என்ன ஆனாலும் என்ன சித்தப்பு அண்ணான் மட்டும் கூப்பிடாதுங்கன்னு சொல்றாரு. நம்ம கடையில உள்ள சைக்கிளை ஓட்டுறதுனால ஹீரோயினை தெரியாம போட்டோ எடுத்து அத பேனரா கடையிலயும் அடிச்சு ஓட்டுறாரு. இத பார்த்த ஹீரோயின் கோவப்பட்டு திருப்பியும் அவரோட கடைக்கு போய் சண்டை போடுறாங்க. லேட் ஆயிட்டு நான் வேணா துணைக்கு வரட்டுமான்னு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறது வரைக்கும் பின்னாடியே போய் நம்ம ஹீரோ டிராப் பண்ணி விட்டுட்டு வராரு. இத பார்த்து 2 பேருக்கும் நல்லாவே பிடிச்சு போய் காதலிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க.